இந்நாள் மட்டுமல்லாது எந்நாளுமே எனக்கு மட்டுமல்லாது இந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் செல்வ செழிப்பை தந்து நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது பணியை துவங்குகிறேன். ஐந்து வயதிலே அறியா பருவத்திலே அறியா பருவத்திலே உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு போன அந்த கந்த வடிவேலன் இன்று வரை காணவில்லை. எப்பொழுது வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு காட்சி எப்பொழுது கொடுப்பார் என்று நானும் தவம் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர் வந்தார்னா எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய இருக்குது. உங்க ஆசைகளை எங்க கிட்ட சொல்லுங்க மிஸ்டர் வள்ளி நாயகம். சாரிகமச பாதனிப்பா ரீ தபதமா பதரிகா சரிகமா தப கமபதா பணி நீசகா நிசரணி தரிசதா பதனிபா தபதமா கரிசா பொன்னில் வார்த்த வைங்கிலியோ சொப்பனத்தில் என்றும் என் ஊரு
வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்றோம். புராண நாடகம் அப்படிங்கிற ஒண்ணு வச்சுட்டு ஊர் மக்கள் இப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா? அண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பேச்சு சத்தம் தானே கேக்குது, எப்படி நீங்க ஆரம்பிக்கிறது? ஒரு கத்திக்கிறீங்க, நாங்க ஒரு பாட்டு நான் ஒரு கத்திக்கிறோம். பக்கம் ஆமா. கத்துறது, நீங்க ஒரு பக்கம் கத்துனா அப்படி எல்லாம் இருக்கையில் கூட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களில் எனது தந்தை குறிஞ்சி நிலத்தில் தலைவனாக இருக்கிறார். வளர்ப்பு தந்தையும் தாயும். தந்தை பேர் நம்பிராஜன், தாய் நங்கை மோகினி, உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. எனது தந்தைக்கு 7 ஆண்மகன்கள் இருந்தும் கூட ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்ற கவலை நீண்ட நாளாக இருந்து கொண்டிருந்தது. முருகப்பெருமானை நோக்கி தவம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்தில் குகா 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 எனும் சத்தம் கேட்டு என் தந்தை போய் பார்த்திருக்கிறார். அழகான ஒரு பெண் பிள்ளை இருந்திருக்கிறது. முருகா, எனக்கு பெண் பிள்ளை இல்லை என்ற குறையை நீங்க தீர்த்து விட்டீங்க. என்னோட குல வழக்கப்படி ஆண்கள் அனைவரும் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும், பெண்கள் அந்த நட்ட பயிரை வந்து காத்து அறுவடை செய்து அந்த கந்த பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு என்னோட பருவம் 7 பருவம், பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவைன்னு 7 பருவத்துல 3வது பருவம் மங்கை பருவம் அடைஞ்சதுமே முருகப்பெருமானுக்கு நீ காவலுக்கு போகணும்னு சொன்னாரு. முத காவலுக்கு போகும்போது பயமா இருந்தது. எப்படின்னா, ஐயோ காடு வந்து ரொம்ப வந்து விலங்குகள் அதிகமா இருக்கும், விலங்குகள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால பயமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க வந்து பார்த்தா பரவசமா இருக்குது. ஆமா, அவ்வளவு சந்தோஷம் இந்த இடத்த பார்க்கும்போது. நல்ல கூட்டம் இருக்காங்க, ஆனா அதை நல்லா கவனிச்சு பாப்பாங்களாங்கிறது தான் இல்லாம இருக்குது. இருந்தாலும் 500 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் பார்த்தா கூட அதுல சந்தோஷம் இருக்குது இல்லையா? அந்த 50 பேர்த்துல 5 பேர்த்துக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வேலையை நம்ம பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்துச்சுல, அந்த கந்த பெருமானை வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா 5 வயசுல அறியா பருவத்துல உனக்கு வாழ்வு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த கந்த பெருமான் இன்னும் வரல. எப்ப வருவார் எப்படி வருவாரு நானும் ஏங்கிக்கிட்டே இருக்கிறேன். எப்படி எல்லாம் ஏங்குறேன் தெரியுமா? என்ன பாட்டு? மறைந்திருந்து பாவா, மறைந்திருந்து 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 பார்க்கும் முருகா, மருமம் என்ன அழகர் மலை அழகா, இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அழகர் மலை அழகா, இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நவரசமும்
வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருவிழா வைக்கிறோம், நாடகம் புராண கதையை வச்சுட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா மனசுக்கு சங்கடமா இருக்கு. அதனால இருந்து புராண கதையை கேட்டு ஒவ்வொருவர் வீட்டிலும் செல்வ செழிப்பு பெருக வேண்டும். எப்படின்னு கேட்டா, தெய்வானை அப்படிங்கிறவங்க தான் முதல்ல வந்து முருகனுக்கு மனைவி ஆனாங்க. ஆனா இந்த ஊர்ல வந்து உலகத்திலயும் சரி புராண கதைன்னு பார்த்தா வள்ளி முருகன், வள்ளியோட புராண கதையை ஏன் மேடையில வைக்கிறாங்க அப்படின்னா, வள்ளிக்கும் முருகனுக்கும் தான் செவ்வாய் தோஷம் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் வேண்டுதலா வச்சு ஒவ்வொரு வருஷமும் கதை நாடகங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட இந்த புராண கதையை வைக்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய் தோஷம் இருக்கும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் மகன்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த புராண நாடகத்தை முதலில் இருந்து கடைசி வரையில் உட்கார்ந்து பார்த்து அதை புரிந்து கொண்டு முருகனின் வேலில் யார் ஒருவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்களோ அந்த குடும்பம் எப்பவுமே செல்வ செழிப்போட இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால நாடகம் முடிகிற வரைக்கும், ஏன்னா விடிய விடிய நாடகம் இல்லை, 12 மணி 1 மணிக்குள்ள முடியுது, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி காத்து இந்த புராண கதையை கவனமா கவனிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, என்னோட முருகன் 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 எந்த முருகன் சொல்றீங்க? எந்த முருகன்? கந்தன் கடம்பன் கார்த்திகேயன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த முருகனா? என்ன அவ்வளோ இது அந்த முருகனாங்கிறீங்க? நான் கூட எங்க அவரோட அருமை என்னன்னு தெரியுமா? என்ன? சிவபெருமானின் 3ஆம் கண்ணு நெற்றி கண்ணுல இருந்து 6 ருத்ர தீப்பொறிகளாக விழுந்து கங்கையில விழுந்தாங்க. சரவண பொய்கையிலேயே வந்து 6 கார்த்திகை பெண்களிடம் வந்து சரணடைந்து அழகா தவழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். அப்போ கௌரி பார்வதியார் வந்து என்ன பண்றாங்க, அந்த 6 குழந்தைகளையும் பார்த்து மெய் மறந்து நிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, கருவிழி கண்ணோட ஒரு குழந்தையும், கண்ணாடி கண்ணத்தோட 2வது குழந்தையும், எச்சிலே தேன் மாதிரி ஒழுகும் அந்த வாயை கண்டு 3வது குழந்தையும், 4வது முல்லை பூ விரல் போல இருக்கும் அந்த 4வது குழந்தை, 5வது தாமரை பூ அந்த பாதத்தை பார்க்கும்போது அப்படி தாமரை பூ மாதிரி இருந்ததாம், 6வது சுருளா இருக்கிற அந்த கேசத்தை வச்சு அந்த 6 குழந்தைங்களும் அள்ளி எடுக்கும்போது 6 தலையும் 12 கண்களும் 12 கையுமா மாறிச்சான். அப்படிப்பட்ட கந்த பெருமானை நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த முருக பெருமானான்னு சொல்றீங்களே, அப்படிதான். அதனால அந்த கந்த பெருமானை எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா? வரும்போது பண்ணலாம், இல்ல கடைசியில முருகன் காட்சி கொடுக்கணும் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட, ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைத்தாள், ராமன் வந்தான் மயங்கி விட்டாள், தன் பேரை கூட மறந்து விட்டாள். ஜானகி
பூசணிக்காவை சோத்துல அமர்த்துறா பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. முழு பூசணிக்காய சோத்துல அமர்த்துறா பாருன்னு சொல்லுவாங்க. அதோட பழமொழியோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு கிராமத்துல மிகவும் வசதி வாய்ந்த ஒரு குடும்பத்தினர், அதுல வந்து வயசான ஒரு தாத்தாவுக்கு பூசணிக்காய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா செல்வங்களும் வீட்டுல இருந்தாலும் கூட தோட்டம் அமைக்கிறதுக்கான இடம் இல்லாம எல்லாத்தையும் வந்து பங்களாவா கட்டி வச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது பக்கத்துல வந்து சுவர் எழுப்பி, அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லையா, அதுல வந்து பூசணி கொடியை விட்டுருக்காங்க. அதுல ஒரு பூசணிக்காய் வந்திருக்கிறத அவர் பார்த்துட்டாரு. அது வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மதியமும் சாயந்தரமும் பார்த்துட்டே இருப்பாராமா. இது வந்து எப்போ அழகா அந்த நிலைக்கு வரும், அதை நம்ம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பூசணிக்காய் வந்து பெருசாயிருச்சு. அந்த பூசணிக்காவை பறிச்சுட்டு வந்துட்டாரு. எப்படி? திருடிட்டு வந்துட்டாரு. திருடிட்டு வந்ததும் அந்த ஓனர் இருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுல